ஸ்டூடெண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன். சரியா, எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம். அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் என்இஎஃப்டி. சரி, என்இஎஃப்டி நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அதில் வந்து என்ன பார்க்குறோன்னாக்கா திஸ் வாஸ் லான்ச்டு பை த RBI 2005. Under this electronic fund transfer system, bulk transfer or transaction are settled in batches during specific timing across India. Individual and institution which maintain account with a NEFT enabled bank branch and branch are eligible for using NEFT. Transaction do not occur under real time basis. One in every half hour from 8 a.m. to 7:30 p.m. 23 settlement are allowed in a day. NEFT transfer are not allowed on Sunday and bank holidays. Both NEFT and RTGS use IFSC, Indian Financial System code A, 11-digit alphanumeric code to identify a bank branch. IFSC is provided by IDRBT, Institute for Development and Research on Banking Technology. ஹைதராபாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்இஎஃப்டி அப்படின்னு சொன்னாக்கா தமிழில் வந்து என்னென்னு சொல்கிறாங்கக்கா, தமிழில் வந்துட்டு தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். சரி, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 2005 இந்திய ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்ட மின்னணு நிதி பரிமாற்றத்தின் கீழ் மொத்த நிதி பரிமாற்ற நடவடிக்கைகள் தொகுப்புகளாகப்பட்டு குறிப்பிட்ட நேரங்களில் இந்தியா முழுவதும் தீர்க்கப்படுகிறது. சரி, 2005 என்ன பண்ணாங்க, NEFTயை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து தொகுதிகளை பிரான்ச்சஸாக வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேச்சஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி NEFT செயல்படுத்தப்பட்ட கிளை வங்கிகளில் கணக்குகள் பராமரிக்கும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் NEFT முறையை பயன்படுத்த தகுதியாகும். சரி, அதேமாதிரி NEFT வந்து யார் வந்து செயல்படுத்துகிறாங்கன்னா கிளை வங்கிகள். சரியா, கிளை வங்கிகள் கணக்குகளை பராமரிக்கும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் வந்து NEFTயை வந்து பயன்படுத்துறதுக்கு தகுதியுடையவையாகுங்கிறாங்க. பரிவர்த்தனையின் உண்மையான நேர அடிப்படையில் நடைபெறுவது இல்லை. RTGSல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து என்ன பண்ணுறதில்ல, யூஸ் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் காலை 8 மணிலிருந்து இரவு 7:30 மணி முடிய 23 தீர்வுகள் மட்டுமே ஒரு நாளில் அனுமதிக்கப்படுகிறது. அது காலையில் 7:30லேருந்து என்ன பண்ணுறாங்க 23 தீர்வுகள் 23 செட்டில்மெண்ட் மட்டும்தான் என்ன பண்ணாங்க 8 AM டு என்னது 7:30 PM வரைக்கும் அதை வந்து அவங்க வந்து தீர்வு வந்து பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா NEFT பரிமாற்றங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் வங்கி விடுமுறை நாட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. NEFT வந்து எப்போ வந்து அளவு வந்து பண்ண மாட்டாங்கனாக்கா சண்டே, அதேமாதிரி ஹாலிடேயில் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. வங்கி கிளைகளை அடையாளம் காண NEFT மற்றும் RTGS ஆகிய இரண்டும் IFSC. சரி, இந்திய நிதி அமைப்பு குறியீடு 11 இலக்க எழுத்து எண் குறியீட்டை பயன்படுத்தப்படுகிறது. சரியா, 11 டிஜிட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. IFSC குறியீட்டினை ஹைதராபாத்தில் உள்ள IDRBT வங்கி தொழில்நுட்பத்திற்காக மேம்பாட்டு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரியான டெக்னாலஜி வந்து என்ன ஹைதராபாத்தில் இருக்கிற IDRBT. சரி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RTGS ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இட் வாஸ் லான்ச்டு பை த RBI in 2013. The transaction are settled on real time basis. Cross settlement means the transaction is settled between one bank and another bank without adding any other transaction. RTGS facility is available between 9 AM to 4:30 PM on weekends and up to 2 PM on Saturday. In one day, the RTGS routes about 60,000 transactions worth about 2,700 billion and cover over 52 bank branches located 10,000 cities and towns. RTGS transfer are not allowed on Sundays and bank holiday. Minimum limit for RTGS transaction is 2 lakhs அப்படிங்கிறாங்க.
ஆர்டிஜிஎஸ் இந்த உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள் 2013 இந்திய ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டது. சரியா, 2013 என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து தொடங்கியிருக்காங்கங்கிறாங்க. பரிவர்த்தனைகள் உண்மை நேரத்தில் அடிப்படையில் தீர்க்கப்படுகிறது. அதேமாதிரி இது வந்து செட்டில்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அதை வந்து பண்ணுறாங்க. அதே மற்ற எந்த ஒரு நடவடிக்கைகளும் தொகுக்காமல் ஒரு வங்கிக்கும் மற்றொரு வங்கிக்கும் இடையே ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் தீர்வு காணப்படுகிறது. அதேமாதிரி ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து கொடுக்குறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி ஆர்டிஜிஎஸ் வசதி வார நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும். அதேமாதிரி ஆர்டிஜிஎஸ் வந்து என்னது காலை 9 மணிலேருந்து 4:30 மணி இருக்கும். சனிக்கிழமையில் எப்படின்னு சாட்டர்டேயில் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணியில் வந்து 2 மணி வரையும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. சுமார் 2700 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 60,000 பரிவர்த்தனைகள் 10,000 நகரங்கள் 52 வங்கி கிளைகள் உள்ளடங்கிய சேவை ஆர்டிஜிஎஸ் பாதையில் ஒரு நாளில் செய்கிறது. ஆர்டிஜிஎஸ் பரிமாற்றங்கள் ஞாயிற்றுக்கிழமை வங்கி விடுமுறை நாட்களில் அனுமதிக்கப்படுவதில்லை. அது வங்கி விடுமுறை நாட்களில் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. ஆர்டிஜிஎஸ் பரிவர்த்தனைக்கான குறைந்தபட்ச வரம்பு 2 லட்சம் ஆகும். சரி, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 லேக்குங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் ECS was launched by the RBI in 1995. It is an electronic method of fund transfer from bank to another bank. ECS credit can be used to credit salary, dividend, interest, pension, etc. And ECS debit is used to debit monthly telephone bills, electricity bills, equated monthly installment EMI payment. For this purpose the account holding individual and institution concerned should fill up certain form and submit to the bank. ECS transaction between bank are settled in the current account maintained in the clearing house அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு தேர்ட் ஒன்றில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மின்னணு தீர்வக சேவைகள் 1905 ரிசர்வ் வங்கியால் மின்னணு தீர்வக சேவை தொடங்கப்பட்டது. இது ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கிக்கு நிதி பரிமாற்றம் செய்யப்படும். ஒரு பேங்க்கில் வந்து என்ன பண்ணிக்குவாங்க, இன்னொரு பேங்க்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வகை மின்னணு முறையாகும். ECS வரவு முறையானது வங்கியானது சம்பளம், பங்காதாயம், வட்டி, ஓய்வூதியம் போன்றவற்றை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சரி, இது வந்து ECS இதை வந்து என்ன பண்ணாங்க, சம்பளம், டிவிடெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, பென்ஷன் இதெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு என்ன பண்ணாங்க, இது வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேலும் ECS பற்று முறையானது மாதாந்திர தொலைபேசி கட்டணங்கள், மின்சார கட்டணங்கள், சமமான மாதாந்திர தவணை தொகைகளை EMI செலுத்தி பற்று செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெலிஃபோன் பில்லு, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க. அதே வங்கி கணக்கு வைத்திருக்கும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் சில படிவங்களை பூர்த்தி செய்து வங்கிகளில் சமர்ப்பித்த பின்னர் ECS சேவை பயன்படுத்தலாம். சரியா, இந்த பேங்க்கு, இந்த ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி இவங்களாம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம், கரண்ட் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ECS சேவை வந்து பயன்படுத்தலாங்கிறாங்க. சில படிவங்களை அந்த ஃபில் பண்ணி கொடுத்தோன்னே என்ன பண்ணலாம், ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தோன்னே என்ன பண்ணிக்கலாம், வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி தீர்வக மையங்கள் உள்ள வங்கிகளின் நடப்பு கணக்குகளை கொண்டு தீர்த்து கொள்ளப்படுகிறது. கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க என்னது பேங்க்கு வந்து செட்டில்மெண்ட்டை வந்து கிளியர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து சரி வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கோர் பேங்கிங் சொல்யூஷன். கோர் ஸ்டாண்ட் ஃபார் சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் in the centralized server of the bank. All the details of all the account of all the branches of the bank are available. The customer can withdraw money through check at any branches of that bank throughout the world. Similarly, anyone can deposit money into the account. Entry of the transaction is recorded in the centralized server of the bank in real time and can be seen in all the branches of the bank. This facility is called core banking solution அப்படிங்கிறாங்க.
அதேமாதிரி கோர் பேங்கிங் சொல்யூஷன்னாக்கா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் வந்துட்டு கூட்டிணைப்பு வங்கியியல் தீர்வு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கூட்டியல் வங்கியல் தீர்ப்பு